குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 18th சாப்டரில் சர்ச் இன்ஜின் இன் தமிழ். ஸோ சர்ச் இன்ஜின் இன் தமிழில் வந்து என்னென்ன சர்ச் இன்ஜின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் யூஸ்ட் டு சர்ச் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சைபர் ஸ்பேஸ். நம்ம வந்து ஒரு சைபர் ஸ்பேஸ்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சர்ச் இன்ஜின். இந்த சர்ச் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம் எனி இன்ஃபர்மேஷன். ஸோ சர்ச் இன்ஜின் இன் தமிழ்ஸ். ஸோ நம்ம வந்து என்னென்ன சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. த சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் யூஸ்ட் டு, ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து search engines are used to search any information from the cyberspace. நம்ம வந்து ஒரு சைபர் ஸ்பேஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அதான் வந்து இது யூஸ் பண்ணுறதா வந்து சர்ச் இன்ஜின். ஸோ சர்ச் இன்ஜின்ஸ் ஆர் யூஸ்ட் டு சர்ச் எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் cyberspace. ஓகே, ஆல்தோ தேர் ஆர் மெனி சர்ச் இன்ஜின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெனி சர்ச் இன்ஜின்ஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட் ஒன்லி a few of them are frequently in use. ஸோ மோர் தென் சர்ச் இன்ஜின் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வந்து சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன். இன் த டாப் 10 சர்ச் இன்ஜின், டாப் 10ல் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் அண்டு கூகுள், பிங்க் அண்டு யாகு. இதுதான் வந்து டாப் 10ல் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் 10ல் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து கூகுள், கூகுள், பிங்கு அண்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாகு. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது யாகு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேஸு சர்ச் இன்ஜினில் டாப் 10ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள், பிங்க்கு, யாகு. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாப் 10ல் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் ரெஸ்பெக்ட்லிவ்ஸ் கூகுள் அண்ட் பிங்க் ப்ரொவைட் சர்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ் இன் தமிழ். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து தமிழில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து தமிழ். கூகுள் அண்டு பிங்க் ப்ரொவைட் சர்ச் ஃபெசிலிட்டிஸ் இன் தமிழ். நம்ம வந்து இதில் சர்ச் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தமிழ்லேயே வந்து என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். கூகுள் அண்டு பிங்க், கூகுள் சர்ச் இன்ஜின்லேயும் பிங்க் சர்ச் இன்ஜின்லேயும் நம்ம வந்து தமிழ்லேயே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ விச் மீன்ஸ் யூ கேன் சர்ச் எவ்ரிதிங் த்ரூ தமிழ். நம்ம எந்த இன்ஃபர்மேஷனாலும் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். த்ரூ தமிழ் மூலயமாவே என்ன பண்ணலாம், நம்ம அதில் தமிழ்லேயே நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். த கூகுள் சர்ச் இன்ஜின் கிவ் யூ அன் இன்பில்ட் தமிழ் விர்ச்சுவல் கீபோர்ட். இந்த கூகுள் சர்ச் இன்ஜினில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன கீபோர்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்குது. பில்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயே வரக்கூடியதுன்னு அர்த்தம். அதுலேயே இதில் நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே வந்து அதுலேயே வரக்கூடியது தான் வந்து இன்பில்ட் தமிழ் கீபோர்டு. அதுலேயே வந்து தமிழ் கீபோர்டு வந்து அதிலே வரும். ஸோ அதனால் நம்ம வந்து தமிழ்லேயே வந்து அதை என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். தமிழ் விர்ச்சுவல் கீபோர்டு வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்லேயே வந்து இன்பில்ட்னா அதிலே வரக்கூடியது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள் சர்ச் இன்ஜின் இது இப்போ தமிழில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்கும், தமிழில் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து இப்போ உள்ளீட்டு கருவிகள் இந்த இதில் நம்ம உள்ளிடுறோம், டைப் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழில் டைப் பண்ணியிருக்காங்க. கணிப்பொறியின் தலைமுறைகள் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோன்னே அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்லேயே வருது. இதுதான் வந்து சர்ச் இன்ஜின் இன் தமிழ். கூகுள் ஃபஸ்ட்டு வந்து டாப் 10ல் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூகுள், அப்புறம் பிங்க்கு, அப்புறம் வந்து யாகு. இது எல்லாமே வந்து தமிழ்லேயும் வரும். இது வந்து தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய வந்து சர்ச் இன்ஜின்ஸ். ஃபார் சிங்கப்பூர் கூகுள் சர்ச் இன்ஜின் ஃபார் சிங்கப்பூரில் யூஸ் பண்ணக்கூடியது இதெல்லாம்.
ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர். தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர். ஸோ தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அதுக்கு. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இஸ் மோஸ்ட்லி யூஸ்டு டைப் த டாக்குமெண்ட் இன் வேர்ட் ப்ராசஸர். ஸோ நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தமிழ் டைப்பிங் இன் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர், தமிழ் டைப்பிங் அண்டு இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வந்து தமிழ் இஸ் மோஸ்ட்லி யூஸ் டு டைப் டாக்குமெண்ட் இன் வேர்ட் ப்ராசஸர். நம்ம வந்து வேர்ட் ப்ராசஸரில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து தமிழில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து டைப் பண்ணலாம். ஸோ வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது எம்எஸ் வேர்ட் இருக்குது, அது வந்து ஒன் ஆஃப் த வேர்ட் ப்ராசஸர்ஸ். அண்டு சர்ச் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணிக்கலாம். டைப்பிங் தமிழ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைப்பிங் தமிழ் யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர். இதுக்கு வந்து தமிழ் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் அதை யூஸ் பண்ணுறோம். டைப்பிங் தமிழ் யூஸிங் தமிழ் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் இஸ் எ ஃபெமிலியர் ஒன் அமாங் த டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் டைப்பிங். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் மெத்தட் ஆஃப் டைப்பிங் தமிழ் இன் போத் கம்ப்யூட்டர் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன். நம்ம ஈஸியாக வந்து கம்ப்யூட்டர்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஈஸியாக வந்து தமிழில் என்ன பண்ணலாம், டைப் பண்ணுறதுக்கு வந்து தமிழ் இன்டர்ஃபேஸிங் சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு அதை நாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெமிலியர் தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ். ஃபெமிலியர் தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ என்னென்னா வந்து ஃபெமிலியர் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எம் ரைட்டர், அடுத்தது வந்து கலப்பை அண்டு லிபிகார் ஆர் ஃபெமிலியர் தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ். இது எல்லாமே வந்து ஃபேமஸான வந்து தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ். இது வந்து என்ஹெச்எம் ரைட்டர், கலப்பை அண்டு லிப்கர், இதெல்லாம் வந்து ஃபேமஸாக யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர்ஸ். தட் இஸ் யூஸ்ட் ஃபார் தமிழ் டைப்பிங். இது எல்லாமே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ் டைப்பிங்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. விச் ஒர்க்ஸ் ஆன் தமிழ் யூனிகோட் யூஸிங் ஃபோனடிக்ஸ். ஸோ தமிழுக்கு வந்து தனியாக வந்து யூனிகோட் இருக்கும். ஸோ அந்த யூனிகோட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லினம் பொன்மடல். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லினம் பொன்மடல்னு இருக்குது. சொல்லினம் பொன்மடல், சொல்லினம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பொன்மடல், சொல்லினம் அண்டு பொன்மடல்ஸ். இதெல்லாம் வந்து ஆர் ஃபெமிலியர் தமிழ் கீபோர்ட் லேஅவுட்ஸ். சொல்லினம் அண்டு தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்லினம் இருக்குது, பொன்மடல் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆர் ஃபெமிலியர் தமிழ் கீபோர்ட் லேஅவுட்ஸ். ஃபெமிலியரான தமிழ் கீபோர்ட் லேஅவுட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லினம், நெக்ஸ்ட் வந்து பொன்மடல், that works on Android operating system in smartphone using phonetics. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன் ஸ்மார்ட் ஃபோன், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு தெரியுமா, அதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் வந்து ஆண்ட்ராய்டு. அதில் வந்து நம்ம வந்து தமிழில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கீபோர்டு என்னென்னா சொல்லினம்னு சொல்லிட்டு பொன்மடல் இருக்குது. 2 தமிழ் கீபோர்ட் லேஅவுட்ஸ் இருக்குது. அதை 2 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து தமிழ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ பேமஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இதெல்லாம் வந்து பேமஸான வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு பேமஸான ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர். ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், ஆஃபீஸில் எல்லா ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆஃபீஸ்.
இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமஸான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர். ஸோ வாட் ஆர் த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் available in computer? Microsoft Office and OpenOffice. So provides complete Tamil interface facilities. இது ஃபுல்லாகவே இது ரெண்டுமே வந்து தமிழ் இன்டர்ஃபேஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. தி சாஃப்ட்வேர்ஸ் ஆர் டவுன்லோடபிள் அண்ட் இன்ஸ்டால்ட் இன் யுவர் கம்ப்யூட்டர். இந்த சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் ஓப்பன் ஆஃபீஸும் இதை நாம் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணணும். நம்முடைய கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் யுவர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட். ஸோ நம்ம ஆஃப்டர் இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்முடைய கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் என்விரான்மெண்ட் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ் இன் தமிழ். ஸோ ஃபுல்லாகவே வந்து தமிழ்லே இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அது எல்லாமே தமிழில் இருக்கும். மெனு பாஸ், நேம்ஸ் ஆஃப் ஐகான்ஸ், டயலாக் பாக்ஸ் வில் பி ஷோன் இன் தமிழ். இது எல்லாமே வந்து தமிழ்லே வரும். ஸோ எதாவது தமிழில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கேன், இதெல்லாம் வந்து தமிழில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மெனு பார் வந்து மெனு பார் வரும், ஐகான்ஸ் நேமும், டயலாக் பாக்ஸ் இது எல்லாமே வந்து எதில் வரும்னா தமிழ்லே வரும். மெனு பாரும் தமிழில் இருக்கும், ஐகான்ஸ் நேமும் தமிழில் இருக்கும், டயலாக் பாக்ஸும் எதில் இருக்கும் தமிழ்லே இருக்கும். ஸோ மோரோவர் யூ கேன் சேவ் த ஃபைல் வித் ஃபைல் நேம் அண்ட் கிரியேட் எ ஃபோல்டர் வித் தமிழ் நேம். ஸோ இது சேவ் பண்ணுறது ஃபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் நேம்லேயே சேவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறத வந்து தமிழ் நேம்லேயே ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டரும் தமிழ்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல் நேமும் தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இதான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய தமிழ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன்ஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்டு ஓப்பன் ஆஃபீஸ் இது ரெண்டுமே வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ், தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ், அழகி யூனிகோட் எடிட்டர், பொன்மலை, மென்தமிழ், கம்பன், வாணி ஆர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஸோ அழகி யூனிகோட் எடிட்டர்னு ஒன்று இருக்குது, அடுத்தது பொன்மலைன்னு ஒன்று இருக்குது, அடுத்தது மென்தமிழ் இருக்குது, கம்பன், வாணி இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க்கிங் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ். தமிழுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் லிப்ரோ ஆஃபீஸ், தமிழ் ஓப்பன் ஆஃபீஸ், அழகி யூனிகோட் எடிட்டர், பொன்மலை, மென்தமிழ், கம்பன், வாணி இது எல்லாமே வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே வந்து தமிழுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ யூ கேன் யூஸ் தீஸ் அப்ளிகேஷன்ஸ் டு ஒர்க் கம்ப்ளீட்லி இன் தமிழ். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக தமிழ்லே ஒர்க் பண்ணணும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு அல்லது இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அதுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன், தமிழ் பொறி ஈஸியாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன், தமிழ் பொறின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன் ஹேவிங் மோர் தென் 30,000 தமிழ் வேர்ட்ஸ் ஈக்குவலன்ட் டு இங்கிலீஷ். 30,000 வந்து தமிழ் வேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இருக்கும். அப்போ வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேஷன், தமிழில் இருக்கக்கூடிய 30,000 தமிழ் வேர்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது. Using this application we can translate small English sentence into Tamil. நம்ம வந்து நார்மலாக வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து நம்ம தமிழில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ translate the small English sentence into Tamil. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து தமிழில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிரான்ஸ்லேட் பண்ணலாம். கூகுள் ஆல்சோ கிவ் அண்ட் ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டிஸ். கூகுளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கூகுளில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கூகுளில் இருக்குது. ஸோ நம்ம இங்கிலீஷ் சென்டென்ஸில் இருக்கிறது எல்லாமே தமிழுக்கு மாற்றலாம், இல்லை தமிழில் ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு மாற்றலாம். இது பேர் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இங்கிலீஷ் டு தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் எப்படி கம்ப்யூட்டரில் வந்து C++, ஜாவா இது மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கோ அதுமாரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தமிழுக்காக
யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு டெவலப் த சாஃப்ட்வேர் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆர் அவைலபிள் ஒன்லி இன் இங்கிலீஷ். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா அவைலபிள் ஒன்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆனால் பேஸ் ஆன் த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் த ஃபஸ்ட்டு தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழில் இஸ் டிசைன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து தமிழுக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த தமிழ் லாங்குவேஜ் பேர் வந்து என்னென்னு சொன்னோம்னா எழில். எழில்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இது வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் பேஸ் பண்ணி தான் இந்த எழில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது தமிழுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அடுத்து தமிழ் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் கோடிங் சிஸ்டம். தமிழ் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் கோடிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து தமிழில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கோடிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ என்னென்ன கோடிங் சிஸ்டம் இருக்குது, தமிழ் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் கோடிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து TSCII அப்படின்னு இருக்கா. அப்படின்னா என்னது, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். டீனா என்னது தமிழ், எஸ்னா ஸ்கிரிப்ட், சீனா கோட், ஃபார் ஐனா இன்ஃபர்மேஷன், இன்னொரு ஐக்கு வந்து இன்டர்சேஞ்ச். தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து ஒரு கோடிங் சிஸ்டம், தமிழுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் சிஸ்டம் வந்து TSCII, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹேண்டில்டு டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஸ் பைனரி சிஸ்டம். கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா பைனரி நம்பர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைனரி லாங்குவேஜ், ஐ மீன் மிஷின் லாங்குவேஜ். பைனரினா 0 or 1, தட் இஸ் கால்ட் பைனரி லாங்குவேஜ். த கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் ASCII என்கோடிங் சிஸ்டம். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ASCII டு ஹேண்டில் த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டரில் வந்து என்ன கோடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ASCII. ASCIIனா என்னது, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ ஏனா வந்து அமெரிக்கன், எஸ்னா ஸ்டாண்டர்ட், சீனா கோடு, ஃபார் ஐனா இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ASCII கோடிங் சிஸ்டம். The ASCII encoding system is applicable only for handling English language. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ASCII கோடிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ASCII கோடு என்கோடிங் சிஸ்டம் applicable only for handling இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான் நம்ம வந்து இது ஹேண்டில் பண்ண முடியும், இந்த ASCII கோடு யூஸ் பண்ண முடியும். தமிழ் என்கோடிங் சிஸ்டத்துக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணாது. தமிழுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்கோடிங் சிஸ்டம் தான் வந்து TSCII, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து தமிழுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் சிஸ்டம். தேர்ஃபோர் த TSCII, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இஸ் த ஃபஸ்ட் கோடிங் சிஸ்டம் டு ஹேண்டில் அவர் தமிழ். தமிழுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கோடிங் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோடிங் சிஸ்டம் பேர் தான் என்னது, தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் திஸ் என்கோடிங் ஸ்கீம் வாஸ் ரிஜிஸ்டர்ட் இன் ஐநா. ஸோ இந்த கோடிங் சிஸ்டம் எல்லாமே வந்து எங்கே போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐநாவில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம வந்து இந்த கோடிங் சிஸ்டம் எல்லாமே வந்து எங்கே நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், வாஸ் ரிஜிஸ்டர்டு இன் ஐநாவில். ஐநா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐநா வந்து இன்டர்நெட், ஏன்னா என்னது அசைன்ட், என்ன நம்பர்ஸ், ஏ ஃபார் வந்து அத்தாரிட்டிஸ். ஸோ இன்டர்நெட் அசைன்டு நம்பர் அத்தாரிட்டிஸ் யூனிட் ஆஃப் ஐகான். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதனோட யூனிட் தான் வந்து ஐகான் சொல்கிறோம் வந்து ஐநா. இதில் தான் நம்ம வந்து கோடிங் சிஸ்டம் எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். அடுத்த ஒரு கோடிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ISCII, இந்தியன் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்தியன் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், ISCII, Indian Script Code for Information Interchange. This is one of the encoding scheme. இது one of the encoding scheme வந்து specifically designed for Indian language. இது எதுக்காக யூஸ் பண்ணால் ஒன்லி இந்தியன் லாங்குவேஜுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு என்கோடிங் சிஸ்டம் வந்து
இந்தியன் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் இன்க்ளூடிங் வந்து தமிழ் சேர்த்து தான். இட் வாஸ் யூனிஃபைடு வித் யூனிகோட். ஸோ ஓகே, இது பார்த்திங்கன்னா இந்தியன் லாங்குவேஜுக்காக டிசைன் பண்ணக்கூடிய ஒரு கோடிங் சிஸ்டம் தான் வந்து ISCAI, இந்தியன் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிகோடு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிகோட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனிகோட் இஸ் அன் என்கோடிங் சிஸ்டம். யூனிகோட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த என்கோடிங் சிஸ்டம் டிசைன் டு ஹேண்டில் வேரியஸ் வேர்ல்டு லாங்குவேஜ். இது பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எல்லாமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் தமிழுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் வெர்ஷன் வந்து 1.00 வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் October 1991. ஃபஸ்ட்டு வெர்ஷன் பேர் வந்து 1.00. இது October 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யூனிகோட் இஸ் தி பெஸ்ட் சூட்டபிள் டு ஹேண்டில் தமிழுக்காக வந்து இது யூனிகோட் வந்து நல்ல பெஸ்ட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தமிழில் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூனிக்ஸு, லினக்ஸ் இது மாதிரி வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதில். ஸோ நம்ம வந்து தமிழ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நீடட் டு ஆக்சஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டத்துக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா வந்து ஒர்க் ஆகாது. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நீடட் டு ஆக்சஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம். நம்ம வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. சச் கம்ப்யூட்டர் அண்டு ஸ்மார்ட் ஃபோன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரும் ஸ்மார்ட் ஃபோனும் வந்து எலக்ட்ரானிக் டிவைஸ், இது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் வெரி பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாப்புலரான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா லினக்ஸ் இஸ் அனதர் பாப்புலர் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லினக்ஸுங்கிறது ஒரு பாப்புலரான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் யூஸ் டு ஆக்சஸ் கம்ப்யூட்டர் ஈஸிலி. நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ஈஸி ஒர்க் அண்ட் என்வரன்மெண்ட் ஷுட் பி இன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஈஸியாக இருந்தால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் ஆர் ஆஃபர்ட் இன் தமிழ் என்வரன்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து நம்ம தமிழ்லேயே வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாகவும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் தமிழ் என்வரன்மெண்ட். விண்டோஸில் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கக்கூடியது ஒன்று இருக்குது. இன்டர்ஃபேஸ் ஷுட் பி டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஃப்ரம் இன்டர்நெட். ஸோ நம்ம இன்டர்நெட்டில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், விண்டோஸ் தமிழ் என்வரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணோம், டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணோம். So it display Windows elements such as taskbar, desktop elements, name of icons, commands in Tamil எல்லாமே வந்து தமிழ்லேயே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே த விண்டோஸ் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, டாஸ்க் பாரு, மெனு பார், டெஸ்க்டாப்பு எலமெண்ட்ஸ், நேம் ஆஃப் த ஐகான் நேமு, கமெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து எதில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா வந்து தமிழ்லேயே இருக்கும். இது எல்லாமே எதில் இருக்கும், தமிழ்லேயே இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து தமிழில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து என்னது, விண்டோஸ்லேயும் தமிழில் இருக்குது, லினக்ஸ்லேயும் வந்து தமிழில் இருக்குது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்.